நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. எதிர்வரக்கூடிய விஸ்வாவசு வருஷத்தில் வைகாசி மாதம் என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக நமக்கு எப்படி இருக்க போகிறது? மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி, மீனத்தில் சுக்கிரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது. ஏன்னா புதன் நம்ம கூட இருந்தாலுமே 2 சூரியனோடு போகிறார் 2ஆம் தேதியிலேருந்து 2 நாட்கள். அதற்கப்புறம் 20ஆம் தேதி திரும்ப மிதுனத்துக்கு போகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். அதனால் படிப்பில் எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கும், படிப்பில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்தோமோ நல்ல மார்க்கை பெறுவதற்கும் அல்லது படிப்பினால் நாம் மேன்மை பெறுவதற்கும் இந்த வைகாசி மாதம் நமக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. 2இல் சூரியன் இருந்து நம்மை மிக அழகாக வழி நடத்துகிறார். அது சுக்கிரனுடைய வீடு. அதனால் நமக்கு அந்த சுக்கிரன் நமக்கு 12இல் இருந்தாலும் ஏற்றம் தரக்கூடிய, அதாவது குருவனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கிரன். ஏன்னா அந்த சுக்கிரன் 12இல் இருந்தாலுமே உச்ச சுக்கிரனாக ஆட்சியை பெற்று நமக்கு 2ஆம் இடத்தில் ஆட்சி, 12இல் உச்சத்தை தரக்கூடியவனாக செலவினங்களுக்கு நல்ல வருவாய் வந்துட்டே இருக்கும் சார். செலவு பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வருவாய் வந்துட்டு இருக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நமக்கு இன்னொன்று ஏற்றம். அதாவது வீடு, மனை, நிலம், வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சாலும் சார் பெரிய பொருள் சார், சின்ன பொருள் ஏதாவது சொன்னீங்கன்னா சின்ன விஷயங்களாக வீட்டிற்கு நாம் வாங்க வேண்டும் நினைச்சாலும் அதையெல்லாம் வாங்கி தரக்கூடியவராக சுக்கிரன் அமைந்திருக்கிறார். கவலையே பட வேண்டாம். இதுவரையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறி இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்காரர்களாக நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். சனி இங்கே அங்கேயுமா இருக்கார், 12இல் 11மாக இருக்கிறதுனால சனியினுடைய பார்வை நமக்கு 3ஆம் பார்வையாக இருந்தாலுமே கவலைப்பட வேண்டாம். செவ்வாயினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கிறது. அதனால் முருகனையும் அம்பாளையும் நரசிம்மரையும் நாம் துதித்து வந்தோமையானால் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறலாம். சனியனுடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் 12 இருந்தாலுமே அது மீனம், குருவனுடைய வீடு. அதனால் இந்த சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் எதிர்பார்த்தது கையில் கிடைக்கும் சார். கொஞ்சம் நம்ம இதுக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். அந்த கஷ்டம் நிறைவேறுவதற்கு, அந்த கஷ்டம் தீர்வதற்கு, நாம் நினைத்தது நிறைவேறுவதற்கு சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருப்பதற்கு இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்காரர்களாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது. ரீட்டைல் பிஸ்னஸ் ஓஹோன்னு இருக்கும். இந்த ஃபுல் ஹோல்சேல் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரீட்டைல் சிறு குறு தொழில் வியாபாரிகள் இங்கே அங்கே மூவ் பண்ணி அலைஞ்சு விற்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த மாதம் மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். மெடிக்கல் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி 12 இருக்கிறதுனால, ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால மேஷராசிக்காரர்களாக நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்களுக்கு பைசா எடுத்து வச்சுக்கங்க. இது வரைக்கும் யாராவது இன்சூரன்ஸ் கட்டலைன்னா கட்டிங்க. இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்குங்க மேஷராசிக்காரர்கள். விவசாயம் ஓஹோன்னு இருக்கும். படிப்பு, வெளிநாடு செல்பவர்களுக்கும் வெளியூர் செல்பவர்களுக்கும் நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. ஷேர்ஸில் போடணும், நம்ம யோசித்து போடுங்க. மெடிக்கல் ஷேர்ஸில் போடுங்க. மற்ற விஷயத்தில் நல்ல இதில் போட்டாலும் உடனே அது பலனை தரும் என்பதை சொல்ல முடியாது. அதனால் மிகவும் யோசித்து பேங்க்கில் பணம் போட்டால் கூட, ஒரு எஃப்டியில் போட்டால் கூட அது நமக்கு நாம் நினைக்கும் போது கையில் வருவதற்கு உரிய சந்தர்ப்பத்தை அளிக்குமா என்பது கொஞ்சம் கொஸ்டின் தான். ஒரு மாதம் கழித்து நிச்சயமாக அது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இதை தவிர நாம் வீடு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் உண்மையாகவே நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. இவையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு பார்த்தோமே ஆனால் எதிர்வரக்கூடிய வைகாசி மாதம் மேஷராசிக்காரர்களாய் நமக்கு சின்ன சின்ன இன்னல்கள் வந்தாலுமே நம்முடைய தாய் தந்தையர் நம்மோடு சேருவதற்கான காலம் இருக்கிறது. சகோதர சகோதரிகள் நமக்கு நல்ல லாபம் இருக்கிறது. நண்பர்களால் உதவி ஏற்படுவதற்கான வழிவகைகள் நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்த்தோமே ஆனால் வைகாசி மாதம் மேஷராசிக்காரர்களாய் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பணப்புழக்கத்தையும் நிச்சயமாக தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒன்று குலதெய்வ வழிபாடும் நம்முடைய இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டுவிடாதீர்கள். நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகள் அம்மனையோ, பிடித்த முருகப்பெருமானையோ அல்லது லட்சுமி நரசிம்மரை வணங்கி வாருங்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க. வரக்கூடிய காணொலிகள்ல நான் சொல்றேன். வேற ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.